ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு இன்ஸ்டண்ட்டான ஹேர் டை தான் நம்ம எடுக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. கறிவேப்பிலையோட ஒரே ஒரு பொருளை மட்டும் நீங்கள் சேர்த்திங்கன்னா போதும், செம்மையாக வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது ஆயுசுக்கு உங்களுக்கு வந்து வெள்ளை முடி வந்து வரவே வராது. அது மட்டும் இல்லை, இப்போ பாருங்கள், கையில் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கழுவி காமிக்கிறேன். பாருங்கள், ஒரு டீஸ்பூன் போட்டிங்க அப்படின்னா எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உடனே குளிக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபேன் காற்றுல உணர வச்சுட்டு நீங்கள் போயிட்டு வந்துட்டு எப்போ வேணாலும் வந்து நீங்கள் குளிச்சுக்கலாம், டைம் இருக்கையில். இப்போ நான் கழுவுறேன் பாருங்கள், இது எப்படி வந்து எஃபெக்ட் காமிக்குது. ஒரு துளி கூட போகாது. நம்ம தேய்ச்சி என்ன தான் கழுவுனாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், இதை வந்து நீங்கள் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வந்து தலையில் ஊற வைக்கிறப்ப வேர்க்காலிலிருந்து நல்லா வந்து உங்கள் முடி வந்து கருன்னு மாறிடும். சூப்பராக ரிசல்ட்டும் கொடுக்கும். கண்டிப்பாக இந்த இன்ஸ்டண்ட்டான ஹேர் டையை நம்ம எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சுட்டு ஒரு இரும்பு கடாய் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா இரும்பு கடாய் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து சீக்கிரம் நம்மளுக்கு ஒரு போடுற பொருளெல்லாம் வறுபட்டுரும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கறிவேப்பிலையை ஓரளவுக்கு நிழல்லையே வந்து கொஞ்சமாக நம்ம ஈரப்பதம் இல்லாமல் உணர்த்தி வச்சுருக்கோம். நீங்கள் வெயிலில் கூட காய வச்சு கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலையை எடுத்துக்கோங்க. இந்த கறிவேப்பிலையோட முக்கியமான ஒரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். அந்த பொருளை நீங்கள் சேர்க்குறப்ப தான் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவும் இது யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து தொடர்ந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரப்போ நிரந்தரமாக வெள்ளை முடியே இல்லாமல் உங்கள் கருப்பான முடியை ஆயுசுக்கும் நரைமுடி வராமல் வந்து காப்பாற்றிக்கலாம். சரிங்களா? நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு போட்டுட்டு இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இரும்பு சட்டியில் போடுறப்ப நல்லா ஹீட் வந்து சீக்கிரமாக ஆயிரும். சூடு ஏறிடுச்சு அப்படின்னா நல்லா வந்து இது வறுபட்டுரும். அதே மாதிரி நல்லா அகலமான பாத்திரம். கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த இதை வந்து பொடியாக நீங்கள் ரெடி பண்ணி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 100% வந்து இது ஹெர்பல். அதே மாதிரி நான் டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கக்கா, எனக்கு டை வந்து சேர மாட்டேங்குதுக்கா அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக டை அப்ளை பண்ணுறதை விட்டுட்டு இப்போ இந்த நான் சொல்கிற ஒரு மெத்தடில் தேங்காய் கலந்திங்கனாவே போதும். சூப்பராக உங்கள் முடியை இன்ஸ்டண்ட்டாக கருப்பாக்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இதை வந்து 2 முறையாக வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். அதை இன்ஸ்டண்ட்டாக பயன்படுத்திட்டு நீங்கள் எங்கே வேணாலும் வெளியில் போயிட்டு வந்துக்கலாம். எப்போ டைம் இருக்கோ அப்போ வந்து நீங்கள் குளிச்சுக்கலாம். இன்னொரு முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா, குளிக்கிறதுக்கு ஒரு 1/2 hour அல்லது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மல் சீயக்காத்தூள் ஹெர்பல் போட்டு குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நாளடைவில் நிரந்தரமாக உங்கள் முடி கருப்பாகும். அது மட்டும் இல்லாமல் டோட்டலாக ஆயுசுக்கு வெள்ளை முடி வராமல் காப்பாற்றும். இப்போ தான் இளநரை வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் உடனே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன பிள்ளைகளுக்கு கூட இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெள்ளை முடி வந்துடுது. நம்ம நிறைய பார்லரில் கூட்டிகிட்டு போயிட்டு அதிகப்படுத்த தான் பார்த்துட்ருக்கோம். ஏன்னா அவங்க கொடுக்குறது எல்லாமே கெமிக்கல் தான். நீங்கள் அது மாதிரி வந்து வெள்ளை முடி அதிகமாக இருக்குன்னு நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தோ இல்லை ஏதாவது நம்ம போட்டோம் அப்படின்னா எக்ஸஸாக தான் நம்மளுக்கு வந்து அதிகமாகும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஹெர்பலாக வந்து யூஸ் பண்ணுங்கள். பிள்ளைகளுக்கும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. சரிங்களா? இப்போ நல்லா வந்து பாருங்கள், முருகலாக வந்து ரெடி ஆகிட்டுருக்குது. இப்போ வந்து அப்படியே சிம்மில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா ஹீட்டாக சீக்கிரமாக நம்மளுக்கு வறுபட்டுரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக. ஒரு 2 நிமிஷத்தில் இரும்பு கடாயில் போட்டதுனால் நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததில் முக்கியமான ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா கடுகு தான் நம்ம எடுத்துருக்கோம். நான் ஆல்ரெடி வந்து நான் நிறையா டைம் சொல்லியிருக்கேன், கடுகு எண்ணெய் வந்து தேய்ச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து இப்படி மூடிடுங்க. ஏன்னா தெரிக்கும். கடுகை போட்டு அந்த தட்டை அப்படியே வச்சுருங்க. கொஞ்சம் ரெடியாகி வந்ததுக்கப்புறம் தட்டு நம்ம மேலே எடுத்துக்கலாம். ஏன்னா மேலே வந்து அப்படியே தெறிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிரும். அதனால் பக்குவமாக செய்யுங்க. இந்த கடுகு வந்து சேர்க்குறப்ப நம்ம எண்ணெயாக யூஸ் பண்ணாமல் கடுகு இந்த மாதிரி யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு ஆயுசுக்கு வெள்ளை முடியே வந்து வராது. ரொம்ப சூப்பராக தெளிவாக ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வந்து அப்படியே வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தட்டு எடுத்துடலாம்.
இப்போ நல்லா எல்லாமே வறுபட்டுருச்சு பாருங்கள். இப்போ சிம்மில் போட்டுட்டு இன்னும் இருக்கிற பொருள் எல்லாமே நல்லா கருன்னு வறுபடுற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இது நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் எடுக்கிறோம். இப்போ இந்த கருவேப்பிலையோட கடுகு சேர்க்குறப்ப நல்லா இந்த கடுகெண்ணெயோட பசை வந்து நல்லா கிடைக்கும். கருவேப்பிலை ஆல்ரெடி உங்கள் முடியை நல்லா கருன்னு வேரிலிருந்து மாற்றும். சில பேர் கருவேப்பிலை சாப்பிடாதவங்க கூட இதையை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப தலைமுடி வந்து நல்லா கருன்னு மாறும். இது கூட கண்டிப்பாக இந்த ஒரு பொருள் சேர்க்குறப்ப சூப்பராக ரிசல்ட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கடுகு வந்து வறுபட்டுருச்சு. கடுகு நல்லா ஒரு கைப்பிடி அளவு போடுங்க. கிராம் கணக்கு அப்படின்னா 2 கைப்பிடி கறிவேப்பிலைக்கு ஒரு 50 கிராம் கடுகு வந்து போடுங்க. அப்போ தான் வந்து அது கரெக்டாக மெஷர்மெண்ட் சரியாக இருக்கும். அதே மாதிரி நல்லா உங்களுக்கு ரிசல்ட்டும் கொடுக்கும். இப்போ நல்லாவே வறுபட்டுருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இருக்கிற அந்த ஹீட்லேயே நல்லா ஆற விட்டுட்டு இப்போ இதை நம்ம பொடி பண்ணணும். சரிங்களா? இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ லைட்டாக வந்து கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டிங்கன்னா இந்த கடுகு பாருங்கள் நல்லா கருப்பாயிருச்சு. அவ்வளோதான். இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு நல்லா ஒரு பவுட்ரு பண்ணிக்கலாம். கீழே இறக்கிடலாம். இப்போ கீழே இறக்கியாச்சு. நல்லா ஆற விட்டுருக்கோம் பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக வெதுப்பாக இருக்கிலேயே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா எந்த அளவுக்கு உங்களால் நைஸ் பவுடராக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நைஸாக பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஆற விட்டுட்ருக்கோம். அங்கே பாருங்கள். எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு இங்கே பாருங்கள். இந்த மாதிரி நல்லா முருகலாக இருக்கணும். கருன்னு ஒரு 2 நிமிஷம் ஆரம்பித்து நம்ம பொடியை அரைச்சிடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது. இப்போ ஈரப்பதம் இல்லாமல் இதில் நம்ம அதில் போட்டுக்கணும். இப்போ நம்ம பொடி பண்ணிடலாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ இருக்குது பாருங்கள். நல்லா நைஸாக பொடி பண்ணிடலாம். குட்டி மிக்ஸி ஜாரில் வந்து போட்டிங்கன்னா நல்லா நைஸ் பவுடர் ஆயிரும். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா வந்து அரைச்சாச்சு. சூப்பராக பவுடர் ஆயிடுச்சு. ஒரு தட்டில் போட்டுக்கலாம். கண்டிப்பாக ஈரப்பதம் இல்லாமல் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு 3 to 6 மாதம் வரைக்கும் ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். பாருங்கள், சும்மாவே கையில் வந்து அப்படி பிடிக்கும். அதே மாதிரி இது சலிக்கணுமாக்கான்னு கேட்காதீங்க. இது சலிக்க தேவையில்லை. ஏன்னா இது வந்து நல்லா நைஸாக ஆயிரும். இங்கே பாருங்கள். சும்மா லைட்டை இப்படி கசக்கி விட்டுட்டு தலையில் ஆயில் போட்டு சீவிருக்கிங்கன்னா அந்த இடத்துல வெள்ளை முடி தெரியுதுன்னா இதை நீங்கள் மேலே அப்ளை பண்ணிங்கன்னா அப்படியே வெள்ளை முடி வந்து மறைஞ்சிரும். அந்தளவுக்கு எஃபெக்டான ஒரு பொருள் இது. இப்போ இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், கை கழுவியாச்சு. கழுவி கூட அந்த கருப்பு வந்து போக மாட்டேங்குது பாருங்கள். இதுக்கு நம்ம ஆயிலெல்லாம் எதுவுமே சேர்த்தலை. அப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பசை மாதிரி வந்து பிடிச்சிச்சு. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு வந்து இதில் போட்டுக்கோங்க. உங்கள் முடிக்கு தேவையான அளவு எடுத்திங்கன்னா போதும். இப்போ நான் ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். இதை அப்படியே வந்து ஒரு டப்பாவில் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பப்பெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போ இன்ஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போது இதில் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப வந்து நீங்கள் ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இதை நீங்கள் அழகாக வந்து டச்சப் பண்ணிவிட்டு காய விட்டுட்டு நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக நீங்கள் தலை சீவிட்டு போய்க்கலாம். எப்போ டைம் இருக்கோ அப்போ வந்து நீங்கள் வந்து குளிச்சுக்கலாம். சரிங்களா? இல்லை இன்னும் கூட நீங்கள் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது.
இங்கே பாருங்கள் எவ்வளோ கருப்பாக எவ்வளோ சூப்பராக பசையாக இருக்குன்னு. ஏற்கனவே இதில் கடுகு இருக்கிறனால நம்ம அந்த கடுகெண்ணெய் வந்து எஃபெக்ட் அப்படியே இருக்கும். இது கூட நீங்கள் தேங்காய் சேர்க்குறப்ப செம்மையாக உங்களுக்கு ரிசல்ட்டும் கொடுக்கும். இப்போ இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் கையில் எடுத்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ப்ரஷ் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம பல்லெல்லாம் விளக்கிட்டு ஆகாமல் வச்சுருப்போம் இல்லையா, யூஸ் இல்லாத ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டு ப்ரஷ்ஷில் வந்து நீங்கள் முடியல டச்சப் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போது இந்த முன்னாடி காதோரம் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ லைட்டாக அது வந்து டச்சிங் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், தெரியவே தெரியாது நீங்கள் அடிக்கிறது. இங்கே பாருங்கள், நம்ம அந்த ஆயிலோட இப்படி இந்த மாதிரி வந்து வந்துடும். இதை நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பாருங்கள், எதுவுமே அடித்த மாதிரியே தெரியல பார்த்தீங்களா. இந்த மாதிரி வந்து நீங்கள் அடித்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கூட நல்லா காய வச்சுட்டு நீங்கள் தலை சீவிட்டு போயிட்டு வந்துட்டு கூட நீங்கள் திரும்ப குளிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நல்லா அடிச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் காய விட்டுருங்க. அதுக்கப்புறம் நார்மல் சீக்காத்தூள் அந்த மாதிரியெல்லாம் போட்டு நீங்கள் குளிக்கிறப்போ இது வந்து நிரந்தரமாக பயன்படுத்திகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் முடி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கருப்பாயிரும். நல்லா வந்து முடியும் வளரும். ஏன்னா இதில் ஏற்கனவே நம்ம இந்த ஆயிலெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால முக்கியமாக இந்த நரைமுடிக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் டச்சப் பண்ணி விட்டிங்கன்னா போதும். நிறையா பேர்த்துக்கு இந்த முன்னாடி காதோரம் தான் அதிகமாக வந்து இந்த வெள்ளை முடிக்காக அதிகமாக ட்ரை பண்ணுவாங்க. அவங்க இந்த ஹேர் டை வந்து ஈஸியாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்படி வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அழகாக டச்சிங் பண்ணி விட்டு நம்ம பாட்டில் போயிட்டே இருக்கலாம். கண்டே பிடிக்க முடியாது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். பாய்.